வெடித்து சிதறிய பாகிஸ்தான் படகில் இருந்தவர்கள் பயங்கரவாதிகள்தான் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் சுட்டிக்காட்டுவதாக ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் விளக்கம் அளித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சந்தர்ப்ப சாட்சியங்கள் மூலம் குஜராத் கடல் பகுதியில் படகில் வந்தவர்கள் பயங்கரவாதிகள் என தெரிய வந்துள்ளதாக பாரிக்கர் கூறினார். பலியானவர்கள் கடத்தல்காரர்களாக இருந்திருந்தால் கடலோர காவல் படையினரிடம் சரணடைந்திருப்பார்கள் என்று கூறிய மனோகர் பாரிக்கர், அவர்கள் படகை வெடிக்க வைத்து தற்கொலை செய்திருப்பதை பார்க்கும்போது பயங்கரவாத செயலுக்காக வந்திருக்கலாம் என சந்தேகம் எழுவதாகவும் கூறினார். படகில் இருந்தவர்கள் பாகிஸ்தானிய கடற்படை ராணுவ அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்ததை சுட்டிக்காட்டிய மனோகர் பாரிக்கர், கடத்தல்காரர்கள் ஒருபோதும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்க மாட்டார்கள், தற்கொலை செய்யவும் மாட்டார்கள் என்றார். வெடித்த படகை 12 மணி நேரத்துக்கு கடலோர காவல் படையினர் கண்காணித்த பிறகே விரட்டிச் சென்று மடக்கியதாகவும், அப்போது அந்த ஒரு படகை தவிர வேறெந்த படகும் இல்லை என்றும் மனோகர் பாரிக்கர் விளக்கம் அளித்தார். படகு வெடித்து சிதறிய கடல் பகுதி மீன்பிடிக்கும் இடம் அல்ல என்பதை சுட்டிக்காட்டிய பாரிக்கர், தங்கம், போதை மருந்து, டீசல் கடத்துபவர்கள் மீன்பிடி படகுகள் நிறைந்திருக்கும் பிஸியான கடல் வழியைத்தான் பயன்படுத்துவார்கள் என்றும் விளக்கம் அளித்தார். குஜராத் கடல் பகுதியில் புத்தாண்டு தினத்தன்று அதிகாலையில் பாகிஸ்தானிய படகு வெடித்து சிதறியதில் 4 பேர் பலியாகினர். படகில் இருந்தவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் என்ற இந்திய பாதுகாப்பு படையினரின் கூற்றை பாகிஸ்தான் ஏற்க மறுப்பதோடு தங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த இந்தியா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியது. இதனிடையே வெடித்து சிதறியது டீசலை கடத்தி வந்த படகு என்று செய்திகள் வெளியானதால் உண்மையை மோடி அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென காங்கிரஸ் வலியுறுத்தியது.